ஹலோ விவஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு இந்திய சிறுவன் துபாய் போறான். அப்ப அங்க போயிட்டு ஒரு அரபியிடம் வேலை செய்யறான். நல்லபடியா 4-5 வருஷம் கழியுது. இப்ப இந்தியாவுக்கு புறப்படலான்ட்டு இந்தியாவுக்கு புறப்பட போறான். ஆனா அப்ப ஒரு வழக்கு வருது. அதாவது திடீர்னு அவனை போலீஸ் பிடிக்கிறாங்க. அவன் நீதிபதியிடம் நிப்பாட்டப்படுறான். இப்பதான் ஒரு பெண்ணு என்ன கற்பழிச்சிட்டான் அப்படின்னு, என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டான் அப்படின்னு அவங்க புகார் அளிக்கிறாங்க. நீதிபதியும் விசாரணை பண்றாரு. அந்த சிறுவனும் ஒப்புக்கொள்றான். ஆனா அதுக்கு பிறகு நடந்த அதிர்ச்சியான விஷயங்கள் தான் இந்த பார்ப்போம். இந்தியாவின் ராஜஸ்தானை சேர்ந்த அஜ்மீருக்கு அருகே ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல மேராஜ் ஆலம் என்ற ஒரு சிறுவன் இருக்கான். அந்த சிறுவனுக்கு 22 வயசு தான் ஆகுது. அவன் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றான். அவன் திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சு அவனுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் ஆகுது, அவனுக்கு குழந்தை இல்ல. இப்பதான் அவனுடைய மனைவி அவனை கண்ணாப்படான்னு திட்டுறா. அது மட்டும் இல்லாம அவனிடம் நீ ஆண்மை இல்லாதவன் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. ஒரு நேரத்துல இவனால அந்த வார்த்தைகளை கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு அவ திட்டிக் கொண்டே இருப்பா. இப்ப மிராஜ் ஆலம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய மனைவி அவனிடம் விவகாரத்தை கேட்கிறா. அதே போல அவனும் விவகாரத்து கொடுக்குறான். இப்ப அவனால ஊர்ல நிம்மதியா நடக்க விட முடியல. அதாவது பல பேரும் பலவிதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவன் ஒரு ஆண்மையற்றவன் அப்படின்னு எல்லோரும் பேசுறாங்க. ஒரு கட்டத்துல இவன் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படின்னு இவனே நினைக்கிறான். இவன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல தான் சவுதி போலாமா அப்படின்னு திட்டம் போடுறான். இப்ப இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த ஊர்ல நம்ம இருக்கிறவர்களையும் எல்லோரும் நம்மள கேலி கிண்டலும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதாவது நம்ம சவுதி போன்ற வெளிநாட்டுக்கு போயிட்டா அதுக்கு பிறகு 4-5 வருஷத்துல எல்லாரும் மறந்துடலாங்க. அப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவன் இங்க இருந்து சவுதி புறப்படலான்ட்டு ஏஜென்ட் மூலமா சவுதி புறப்படுறான். சவுதிக்கு பல கனவோடு போய் இறங்குறான். அங்க பார்த்தா வேற மாதிரியா விதி விளையாடுது. அதாவது அவன் போய் இறங்குற நேரம் அவனுக்கு செம்மறியாடு மேய்க்கிறதுக்காக ஒரு அரபி அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போயிட்டு அவனை செம்மறியாட மேய்க்க விடுறாரு. இப்ப அவன் செம்மறியாடு ஒரு நாளைக்கு 20 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறான். செம்மறியாடும் மேய்க்கிறான். ஆனா சரியான உணவு இல்ல, சரியான இடம் இல்ல, நிம்மதியா உறங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு மாதம் கிடக்குது. அவன் நினைச்சதை விட மோசமா இருக்கு அந்த வேலை. அது மட்டும் இல்லாம அந்த அரபி இவனுக்கு சரியா சம்பளமும் கொடுக்கல. இப்ப இப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இதுக்கு மேல இப்படியே இருந்தா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த நேரத்துல தான் அந்த அரபியிடம் இருந்து தப்பிச்சு வெளியே போறான். வெளியே போயிட்டு அவனுடைய நண்பர்கள்ட்ட எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த நேரத்துல அவனும் பல பேரிடம் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கான். இப்பதான் அவருடைய நண்பர் ஒருத்தர் இது மாதிரி ஒரு சவுதி ஒருத்தர் இருக்காரு, அவரிடம் உன்னை கொண்டு போய் விடுறேன், அவரு உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்ட்டு அந்த சவுதித்தை போறாங்க. அந்த சவுதியோ கால்நடைகள் எல்லாம் வாங்கி விற்பவர். இப்ப அவரிடம் போய் வேலை கேட்கிறான். இப்ப அவரும் அப்ப அந்த சவுதி கேட்கிறாரு, ஏன் வேற ஒரு இடத்துல இருந்து இங்க வேலைக்கு வர, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடம் என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் சொல்றான், இல்ல ஐயா வேற ஒரு இடத்துல வேலைக்கு போனேன். ஆனா அந்த இடத்துல சரியான சம்பளம் இல்ல, சரியான தூக்கம் இல்ல, 20 மணி நேரம் வேலை என்னால முடியல அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இவர் சொல்றாரு, இங்க அப்படிலாம் இல்ல, நிம்மதியா சாப்பிடலாம், நிம்மதியா தூங்கலாம், அதே போல குறைவான நேரம் தான் வேலை. ஒரு நாளைக்கு 2 முறை ஏத்தி இறக்கிட்டுனா, கால்நடைகளை ஏத்தி இறக்கிட்டுனா உனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீ என்னிடம் வேலை செஞ்சா நல்ல உனக்கு சம்பளம் தரேன். அது மட்டும் இல்லாம நீ ஓட்டுநர் வேலை செய்யலாம். ஓட்டுநர் வேலை செஞ்சா இங்க நல்ல மதிப்பு, உனக்கு நல்ல சம்பளம் வரும். அதனால நிம்மதியா நீ வேலை செஞ்சு நீ ஊருக்கு போலாம் அப்படின்னு அவர் ஆசை முட்டுறாரு. சரி அப்படின்னு அவனும் வேலைக்கு ஒத்துக்கிறான். கொஞ்ச நாள் ஆகுது. அவனே டிரைவிங் எல்லாம் கத்துக்கிட்டு அவருடைய வண்டியை அவன் ஓட்ட ஆரம்பிக்கிறான். கால்நடைகளை ஏற்றி விற்கிறது முதல் கொண்டு அனைத்து விதமான வேலைகளையும் அவன் செஞ்சிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் இருந்து கிடக்குது. அவனிடம் ஏகப்பட்ட பணம் வருது. அவனுக்கு மாசம் ஏகப்பட்ட சம்பளம் அவனுக்கு கிடைக்குது. இப்ப அந்த சம்பளத்தை ஊருக்கு அனுப்ப முடியாது. ஏன்னா ஊர்ல அவனுக்கு யாருமே இல்ல. மனைவி கூட விவகாரத்தை வாங்கிட்டு போயிட்டா. இப்ப அந்த பணத்தை என்ன பண்றது தெரியாம நினைச்சிட்டு இருக்கான். அவன் சவுதியில எல்லோரும் நம்பிக்கையானவங்க அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இங்க யாருமே எந்த தவறு செய்ய மாட்டாங்க, எல்லாருமே நியாயமானவங்க அப்படின்னு அவன் கேள்விப்படுறான். இந்த இடத்துல தான் அவன் வேலை செய்யற அந்த சவுதியிடமே இவனோட சம்பளத்தை கொடுக்குறான். அதாவது நீங்களே வச்சிருங்க, நான் போகும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நாட்கள் இப்படியே கிடக்குது. மாசம் அவனுக்கு வர சம்பளத்தை அந்த சவுதியிடமே கொடுக்குறான். இப்ப அந்த சவுதியும் மாசம் வாங்கிறாரு. வாங்கிட்டு அவனுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு. மாசம் நல்ல சம்பளம், நல்ல தூக்கம், நல்ல நிம்மதியா இருந்திருக்காரு. ரொம்ப நாள் வேலை செய்யறான். இப்ப 4 வருடங்கள் கிடக்குது. 4 வருடங்களும் அவன் பெரிய தொகையை அவரிடம் கொடுத்து வச்சிருக்கான். இப்ப அவன் ஊருக்கு போற நேரம் வருது. இப்ப அவரிடம் 4 வருடம் முடிஞ்சிச்சு, நான் ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு அவன் போய் கேட்கிறான். இப்ப அவரு அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாரு. ஏன்னா அவரிடம் கொடுத்தது சாதாரண தொகை கிடையாது. 4 வருடமும் மிகப்பெரிய தொகையை அவன் கொடுத்து வச்சிருக்கான். இப்ப அந்த பணத்தை எப்படி கொடுக்குறதுன்னு அவரும் யோசிக்கிறாரு. இப்ப சரி இன்னும் 2 வாரம் ஆகட்டும், நான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப 2 வாரம் கிடக்குது. 2 வாரம் கழிச்சும் திரும்பவும் அவரிடம் போயிட்டு எனக்கு பணம் கொடுங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். சரி இன்னும் 2 மாசம் ஆகட்டும், நான் தந்துடுறேன், ஒரு இடத்துல முதலீடு பண்றேன், அந்த பணம் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மேலும் 2 மாசம் வெயிட் பண்றான். அதுக்கு பிறகு 6 மாசம் வெயிட் பண்றான். 6 மாசம் வெயிட் பண்ணி அந்த பணத்தை அவர் தர மாதிரி தெரியல. இப்ப மிராஜும் பயங்கரமா கோபம் வரான். மிராஜ் ஆலம் உடனடியா அந்த சவுதியிடம் போயிட்டு, ஐயா எனக்கு பணத்தை கொடுங்க, இன்னைக்கே நான் புறப்படணும், இதுக்கு மேல நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இந்த நேரத்துல தான் என் வீட்டுல தங்கிரு, நான் ஒரு பெண்ணிடம் தொழில முதலீடு பண்றதுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன்,
கொடுத்துருக்கேன், அவளும் அங்கதான் தங்கியிருக்கா, நீங்க எல்லாம் ஒன்னா தங்கிருங்க, அவளிடம் இருந்து நிலைமை எடுத்து சொல்லி நான் உனக்கு காசு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த சவுதி வீட்டுக்கு அவர் வந்து அழைச்சிட்டு போறாரு. இப்ப அவனும் அந்த வீட்டுல போய் தங்குறான். அவனுக்கு ஒரு தனியார வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவருடைய மனைவியும் அங்க இருக்கிறா. இப்ப அங்க இருந்துகிட்டு இந்த பெண்ணு சொல்றத நீ கேளு, அதாவது இவ வந்து எங்க மார்க்கெட் போனாலும் எங்க வெளியில போனாலும் நீ அழைச்சிட்டு போ, அதே போல அவளுக்கு தேவையான உதவியை அனைத்துமே பண்ணு, உனக்கு சம்பளம் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பெண் ஷாப்பிங் மால் போனாலும் எங்க போனாலும் அழைச்சிட்டே போறான். அதே போல அவங்களை அழைச்சிட்டு வந்துடுறான். இப்ப நாட்கள் கிடக்குது. இப்பதான் அந்த பெண்ணும் அந்த சவுதியோட ஒய்ஃப் தான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். சவுதி சொல்றாரு இது என்னுடைய 4வது ஒய்ஃப்னு சொல்றாரு. இப்போ ஒரு நாள் மிராஜ் ஆலமுக்கு தெரியாமலே சவுதி ஒரு திட்டத்தை வந்து போறாரு. அதாவது அவருடைய மனைவியிடம் ஏதோ ஒன்று சொல்றாரு, அதையும் அவருடைய மனைவி காதுல வாங்கிக்கிறாங்க. இப்ப அந்த சவுதி வீட்டை விட்டு வெளில போறாரு. அந்த சவுதியோட மனைவியும் ஆலமும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த நேரத்துல திடீர்னு யாரோ பயங்கரமா கதவு தட்டுற மாதிரி இருக்கு. இப்போ உடனடியா ஆலம் போயிட்டு மிராஜ் ஆலம் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா 4-5 அரபிகள்லாம் முன்னாடி நின்று இருக்காங்க. அவங்க வேகமா ரூம் உள்ள வராங்க. மிராஜ் ஆலம பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அதாவது இந்த பெண்ணிடம் ஏன் தவறா நடந்துட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்ச அப்படின்னும் அவங்க அடிக்கிறாங்க. அந்த பெண்ணும் இந்த பையன் இப்படி திருடணும் அப்படின்னும் அவ சொல்றா. உடனடியா போலீஸ் அங்க வருது. மிராஜ் ஆலம கைது செய்யறாங்க. இவன் அப்பதான் எல்லாத்தையும் உணர்றான். அதாவது நம்ம பணத்தை கேட்கறதால நம்மள இந்த சவுதி சிக்க வச்சிருக்கான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் இந்த வழக்கு நீதிமன்றத்துல வழக்காடப்படுது. நீதிபதி கீழே இருக்கிறாரு. அந்த அரபி மனைவிடம் ஏமா உன்னை இந்த பையன் பாலியல் பலாத்காரம் செஞ்சான் அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அரபியோட மனைவியோ சொல்ல முடியாத வார்த்தைகளை வழிகளோட சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளுக்கு சொல்ல வாய் கூட வரல. ஆனாலும் அவர் சொல்றான், ஆமா நான் வீட்டுல தனியா இருந்தேன், நான் தனியா இருக்கும் போது என் கையை பிடிச்சிட்டு தான் நானும் உதறிட்டு ஓடுனேன், அதுக்குள்ள இந்த அரபிகள்லாம் வந்து என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப இதை கேட்டு நீதிபதி பயங்கரமா கோபமா வர்றாரு. இப்ப அந்த அரபியிடமும் கேள்வி கேட்கிறாரு. அந்த அரபியும் இத்தனை வருஷம் இவன் என் கூட வேலையில இருந்தான், ஆனா இப்படி ஒரு துரோகத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நீதிபதி விசாரணை முடிக்கிறாரு. இப்ப ராஜாலம் ஒரு சிறையில வந்து அடைக்கப்படுறாரு. அந்த சிறையில ஏற்கனவே ஒரு இந்தியரும் இருக்காரு. இப்ப அந்த இந்தியரு என்ன பத்த அவர் செஞ்ச ஏப்பா இங்க வந்து அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அப்பதான் மிராஜாலம் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றான். அதாவது அவன் ஒரு சவுதியில வேலை செஞ்சது, அந்த சவுதியினை இத்தனை வருஷம் பணம் கொடுத்து ஏமாத்தினதும் இப்ப வந்து பணம் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னும் அந்த இந்தியர்கிட்ட சொல்றாரு. அப்பதான் அந்த இந்தியர் யோசிக்கிறாரு, சரி இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, இது மாதிரி நீ பண்ணு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு மிராஜாலமும் மறுநாள் விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வரான். இப்ப நீதிமன்றத்துல திரும்பவும் விசாரணை பண்றாங்க. மிராஜாலம் உன் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டா உனக்கு கல்லால் அடிச்சு மரணத்தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னும், பொதுமக்கள் முன்னிலையில உன்னை கல்லால் அடிச்சு மரணத்தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இறுதியா கேட்கிறேன், இந்த குற்றத்தை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னும் நீதிபதி சொல்றாரு. அப்பதான் மிராஜாலம் முதல் முறையா வாய் திறந்து பேசுறான். ஐயா, நான் இந்த பொண்ணை ஒரு முறை பலாத்காரம் பண்ணல, அதாவது பல முறை இந்த பெண்ணை பலாத்காரம் செஞ்சிருக்கேன். அதாவது அவளுடைய ஒத்துழைப்போட செஞ்சிருக்கேன், அவளுடைய அனுமதியோட தான் அனைத்துமே செஞ்சேன், அதுவும் ஒரு நாள் 2 நாள்ல பல முறை செஞ்சிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப நீதிபதி கடும் கோபத்துக்கு ஆகுறாரு. என்ன இவ்வளவு கொடூரமான ஆளா இருக்கான அப்படின்னு அவன் கோபத்தோடு பாக்குறாரு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னும் அந்த பெண்ணிடம் கேட்கிறாரு. இப்பதான் அந்த பெண்ணு பதறி போய், ஐயோ அப்படிலாம் வந்து ஒண்ணும் இல்லையே, இவன் பொய் சொல்றான், இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, நான் அவன் யாருன்னு கூட தெரியாது, கடைசி 4 நாள் தான் இவனை தெரியும், அதுவும் என்னுடைய கணவர் வீட்டுல கொண்டு வந்து விடுவாரு, அவன் எப்பொழுதுமே அவன் ரூமுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவன் பலத்தரம் சொன்னது கூட பொய் தான் சொன்னேன், அதாவது என்னுடைய கணவரோட அழுத்தத்தால தான் நான் இவ்வளவு பொய்களை சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னு அவன் அனைத்துமே சொல்றா. இப்ப நீதிபதியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. என்னமா சொல்ற, நல்ல விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அவன் சொல்றா, ஐயா அதாவது என்ன பலத்தரம் செய்யல, எதுவுமே செய்யல, இது எல்லாமே என்னுடைய கணவர்கிட்ட இந்த பையன் கடந்த 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கான், அப்ப இவனுடைய பணத்தை எல்லாமே என்னுடைய கணவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தான், ஆனா கடைசியில 4 வருஷம் கழிச்சு இவன் ஊருக்கு போறான் அப்படின்னு இந்தியாவுக்கு போறான் அப்படின்னு எல்லா பணத்தையும் கேட்டாங்க. அப்ப என்னுடைய கணவர் அவனுடைய பணத்தை கொடுக்க கூடாதுன்றதுக்காக என்னையும் சேர்ந்து நாடகம் ஆட வச்சாரு, நடிக்க சொன்னாரு, அவருடைய பேச்சை கேட்டுதான் நானும் இவ்வளவு போய் சொன்னேன் அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு நீதிபதி கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்சு அந்த அரபியை பார்த்து திட்டுறாரு. நீ உண்மையை ஒத்துக்கிறியா, அப்படி உண்மையை ஒத்துக்கலனா உனக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும், உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த அரபிட்ட சொல்றாரு. அந்த அரபியும் உண்மையை சொல்றாரு. ஆமா ஐயா, அனைத்துமே உண்மைதான், அவன் என்னிடம் அவருடைய சம்பள பணத்தை கொடுத்து வச்சிருந்தான், அந்த பணத்தை எல்லாமே நான் என்னுடைய தொழில முதலீடு செஞ்சுட்டேன், என்னால தற்போது அவ்வளவு பெரிய தொகையை என்னால தர முடியல, அதனாலதான் இவ்வளவு பெரிய பொய் சொன்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நீதிபதி சாந்தமடைறாரு, அமைதியா வராரு. மிராஜ் ஆலமோட முதுக தட்டுறாரு. புத்திசாலித்தனமா நீ பேசுறதாலதான் இப்ப இவ்வளவு பெரிய வழக்குல இருந்து, இந்த பொய்யான வழக்குல இருந்து உனக்கு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப உடனடியாக தீர்ப்பு வந்து எழுதுறாரு. அதாவது சவுதிக்கும் சவுதியோட மனைவிக்கும் 2 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மிராஜ் ஆலமோட அவனுடைய பணத்தை மொத்தத்தையும்
அவனிடமிருந்து வாங்கி மீட்டு அவன்கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சவுதியோட கம்பெனில முதலீடு செஞ்ச பணத்துல இருந்து ஒரு தொகையவும் மிராஜ் ஆலமுக்கு கொடுக்க சொல்றாரு. இப்ப அவனும் மிராஜ் ஆலமும் நேரா இந்தியாவுக்கு வரான். சந்தோஷமா 4 வருஷம் கழிச்சு மக்கள் எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருக்கான். நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருக்கான். ஓகே, இந்த வீடியோ எப்படி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.